ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் செட்டியார்கள் உருவாக்கின தனித்துவமான அமைப்புகள் மற்றும் அவங்களோட வியாபார ரகசியங்கள். 1800களில் பர்மாக்கு ஒரு புது பிரிட்டிஷ் ஆபீசர் தலைமை ஏற்றிருக்காரு. அப்ப இருக்க டாக்குமெண்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறப்போ லோக்கல் விவசாயிங்க, வியாபாரிங்க, ஏன் பிசினஸ் ரன் பண்ற சில பிரிட்டிஷர்ஸ் கூட காசு கடன் வாங்க ஒரு குரூப்பை மட்டும் சார்ந்திருக்காங்க. யார்டா இவங்கன்னு ஷாக் ஆகி அந்த ஆபீசர் ரிசர்ச் பண்ணி பாக்குறப்போ இவங்கெல்லாம் காரைக்குடி அப்புறம் அதை சுத்தி இருக்க ஊர்கள்ல இருந்து வந்த ஒரு தமிழ் வியாபார சமூகம்னு கண்டுபிடிக்கிறாரு. அந்த காலத்துல பிரிட்டிஷ் பேங்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஆனா இவங்க யாருமே லோக்கல் மக்களுக்கு பணத்தை கடன் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் ஒரு கூட்டம் மட்டும் செல்வந்தர்களா பேங்கா செயல்பட்டாங்க. அவங்கதான் செட்டியார்கள். இவங்கள பத்தி பிரிட்டிஷ் ஆபீசர் படிக்க படிக்க செம ஷாக் ஆனாரு. அது எப்படி ஒரு கூட்டம் மட்டும் இவ்வளவு பெரிய பேங்கிங் சிஸ்டம் நடத்த முடியும்னு விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அவங்க பேப்பர் பெண்ணெல்லாம் பயன்படுத்தல, பணம் ஒலையில தான் எல்லா கணக்கு வழக்கையும் எழுதி வச்சிருந்தாங்க. பேங்க்ஸ் எல்லாம் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்றதை விட இவங்க இன்னும் திறமையா மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. பல மைல்கள்ல இருக்க செட்டியார்களோடு இவங்களுக்கு பெரிய நெட்வொர்க்கே இருந்துச்சு. இது மூலமா தான் ஒவ்வொரு நாடுகள்லயும் அவங்களோட பேங்க முறையா நடத்திட்டு வந்தாங்க. விவசாயத்துக்கும் இவங்க தான் பைனான்சியரா இருந்தாங்க. இது அரசாங்க பதிவுகள்லயும் வரலாறுகளையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது 1900களில் பர்மால இருக்க 70% விவசாய நிலங்களுக்கு செட்டியார்கள் தான் பணம் கொடுத்திருக்காங்க. பிரிட்டிஷர்ஸே இவங்களதான் பினான்ஸ்ல முக்கியமான ஆளுங்களா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சின்ன கம்யூனிட்டி எப்படி உலகம் முழுக்க இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு நிதி சாம்ராஜ்யத்தை உருவாக்குச்சு. இங்கதான் செட்டியார்களோட வியாபார ரகசியங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. இவங்களோட சிஸ்டம், அறிவாற்றல், ஒற்றுமையா ஒரு சமூகமா செயல்படுறது, இது எல்லாமே சேர்ந்துதான் இவங்கள தூக்கி விட்டுருக்கு. எல்லாருக்கும் பிசினஸ்ங்கிறது சும்மா சம்பாதிக்கிற ஒரு கரியர். ஆனா செட்டியார்களுக்கு அது கடமை. கண்ணும் கருத்துமா பண்ணுவாங்க. பிசினஸ கண்டிப்பா கடமை எடுத்துதான் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க கலாச்சாரத்துல குழந்தையில இருந்தே பிசினஸ ஒரு மகிமை வாய்ந்த விஷயமா கடமையா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. குழந்தையிலே கணக்கு வழக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டோம். அப்பா எப்படி கடன் கொடுக்கறாரு, வாங்குறாரு, வீட்டுல இந்த கடன் ஆபத்துகளை பத்தி என்ன பேசுறாங்க, இப்படிதான் வாழணும், இப்படிதான் கணிக்கணும்னு ரொம்ப சின்ன வயசுலயே குழந்தைங்க எல்லாத்தையும் கத்துப்பாங்க. நிலால ஆயா வடை சுட்ட கதையெல்லாம் இங்க செல்லாது. செட்டியார்கள் குழந்தைகளுக்கு உண்மையான பிசினஸ் கதைகளை தான் சொல்லி வளர்ப்பாங்க. யாரெல்லாம் சரியான டைமுக்கு சொன்னபடி கடன் அடைச்சாங்க, யாரெல்லாம் அடைக்கல, எந்த குடும்பம் ஆபத்துகளை சரியா கையாண்டாங்க, எந்த ஊர்ல பாதுகாப்பான கடன் கொடுக்கற ஆளுங்க இருக்காங்க, ரங்கூன், சிங்கப்பூர் இந்த மாதிரியான வெளிநாடுகள் எல்லாம் பணத்தோட வேல்யூ எப்படி ஏறுது இறங்குது, இந்த மாதிரியான கதைகளை கேட்டுதான் வளருவாங்க. சோ குழந்தையில இருந்தே பிசினஸ்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே இவங்க சைக்காலஜிக்கலா இந்த வியாபாரத்துக்கு தயாராகிருவாங்க. இதுதான் இவங்களோட மெயின் சீக்ரெட். குழந்தையிலே பாலூட்டி சீராட்டி இந்த வியாபார நுணுக்கங்களையும் சொல்லி கொடுத்து வளர்த்துருவாங்க. அதுலயே ஊறி போயிருந்த குழந்தைங்க வளர வளர அதுலதான் வித்துவானா இருப்பாங்க. அடுத்ததா கண்டுபிடி சிஸ்டம். செட்டியார்களோட மொத்த வெற்றியும் ஒரு விஷயத்த சார்ந்ததா இருந்துச்சு. அதுதான் நம்பிக்கை. லீகலா எந்த பாதுகாப்புகளும் இல்ல, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரியோ கான்ட்ராக்ட் மாதிரியோ எதுவுமே இல்ல, வெறும் நம்பிக்கைதான். அவங்க கேரக்டர், மரியாதை, குடுக்கற வாக்கு, காப்பாத்துற வாக்கு, மத்தவங்க பண்ற ரெக்கமெண்டேஷன், இப்படி நம்பிக்கையின் அடிப்படையில தான் பண கொடுக்கல் வாங்கல் எல்லாமே நடந்துச்சு. இதுக்கு அவங்க பயன்படுத்தின ஸ்பெஷல் ஸ்கில் தான் கண்டுபிடி சிஸ்டம். அதாவது ஒரு நபரை பார்த்து அவங்கள நல்லா அப்சர்வ் பண்ணி அவங்களோட பினான்சியல் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிற திறன். இதுக்காக இவங்க பல வருடங்கள் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. தங்க எப்படி பேசுறாங்க, நம்ம பேரம் பேசினா எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க, கண்ணை பார்த்து பேசுறாங்களா இல்ல தவிர்க்கிறாங்களா, அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் நேர்மையா சொல்றாங்களா, பக்கத்து வீட்டு ஆளுங்க அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வச்சுதான் அவங்களோட நிதி ரீதியான நடத்திய கணிச்சிருவாங்க. கணக்கு வழக்கை ஏமாத்திரலாம், ஆனா மக்களை ஏமாத்த முடியாதுன்னு செட்டியார்கள் நம்பினாங்க. இந்த சைக்காலஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் தான் பல இழப்புகள்ல இருந்து செட்டியார்களை பாதுகாத்துச்சு. அதே போல செட்டியார்கள் கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான மாடல் இருக்கு. இவங்க ஒரே ஒரு வியாபாரத்தை நம்பி இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு வியாபாரத்திலே எல்லா காசையும் கொட்ட மாட்டாங்க. பல ஊர்கள்ல, பல நாடுகள்ல, பல துறைகள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பர்மால விவசாயத்துக்கு பணம் கொடுக்கறது, சிங்கப்பூர்ல ட்ரேடிங்காக பணம் கொடுக்கறது, ஸ்ரீலங்கால பயிருக்காக பணம் கொடுக்கறது, காரைக்குடியில லோக்கல் வியாபாரிகளுக்கு பணம் கொடுக்கறது, இப்படி பல்வேறு துறைகள்ல பல்வேறு நபர்களுக்கு பணம் கொடுப்பாங்க. சோ ஒரு பகுதி மோசமானாலும் மத்த பகுதியில இருக்க செல்வங்கள் நல்லா இருக்கும். ஒரு நாட்டுல போரோ இல்ல அரசியல் பிரச்சனையும் இருந்தா அந்த நாட்டுல காசு போனாலும் மத்த நாடுகள்ல கொடுத்த காசு கை கொடுக்கும். இதை இப்ப இருக்க முதலீட்டாளர்கள் போர்ட்போலியோ டைவர்சிபிகேஷன் சொல்றாங்க. ஆனா செட்டியார்கள் இத 150 வருடங்களுக்கு முன்னாடியே நுணுக்கமா யோசிச்சு பண்ணிருக்காங்க. ஒரே இடத்துல மொத்த பணத்தையும் கொட்டி ரிஸ்க அதிகமாக்காம பல இடங்கள்ல முதலீடு பண்ணி நிலையா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதே போல அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கையான நெட்வொர்க் இருந்துச்சு. வெளிநாட்டுக்கு போன ஒரு செட்டியார் வியாபாரி தனியா இருக்க மாட்டாரு. அவருக்குன்னு இருக்க சொந்த பந்தங்களோடு தங்குவாரு.
அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுப்பாங்க, சில தகவல்களையும் ஷேர் பண்ணிப்பாங்க. இது மூலமா ஒரு பாதுகாப்பு உருவாக்கப்பட்டுச்சு. இவங்கெல்லாம் சேர்ந்து மியூச்சுவலா கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிட்டாங்க. ரிஸ்க் இருந்தாலும் அது பகிர்ந்துகிட்டாங்க. ஒரு ஆள் கஷ்டப்பட்டாலும் மத்தவங்க சப்போர்ட் பண்ணாங்க. செட்டியார்கள் ஏமாத்துறது ரொம்ப ரேர் தான். ஆனா ஒருவேளை யாராவது ஏமாத்தினாலும் மொத்த பேரு சேர்ந்து அந்த இழப்பை சரி செஞ்சாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையோடு செயல்பட்டதாலதான் அவங்களால நிலையா இருக்க முடிஞ்சது. சோ இவங்களோட பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உடைக்க முடியாத நம்பிக்கையான ஆளுங்களை ஒருங்கிணைச்சு வச்சுக்கிறது தான். அதே போல வெளி உலகம் பணம்னு செல்வத்து பின்னாடிதான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா செட்டியார்கள் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா நோட் பண்ணுவாங்க. லாபம் நஷ்டம்னு எல்லாத்துக்கும் ஷீட்டு போட்டு கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்களோட கணக்கு புக்கை எடுத்து பார்த்தா வரவு செலவு கணக்கெல்லாம் டைம் குறிச்சு வச்சிருப்பாங்க. எந்த குழப்பமும் இல்லாத தெளிவான கணக்கு புத்தகமா இருக்கும். இவங்களோட ரூல் ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு பைசாவும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா செல்வ வளம் சூப்பரா அதிகமாகும். சோ பிசினஸ்னு வரப்போ இவங்களோட கணக்கு வழக்குல இருக்க தெளிவு தண்ணியை விட தெளிவா இருக்கும். வருமானம் மட்டும் செல்வத்தை உருவாக்காது, சேமிப்பு தான் உருவாக்கும்னு நல்லா புரிஞ்சிருந்தாங்க. அவங்க மொத்த ஊருக்கும் பண உதவி செஞ்சப்ப கூட அவங்களோட வாழ்க்கை முறை சிம்பிளா தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. சாப்பாடு ரொம்ப அளவா தான் சாப்பிடுவாங்க. ஆடம்பரமா ஒண்ணுமே இல்ல, தேவையில்லாத செலவுங்க இல்ல. இவங்களோட வீடுகள் எல்லாம் பிரம்மாண்டமா தான் இருந்துச்சு. ஆனா தேவையற்ற எந்த விஷயமும் இல்ல. தேவையான அளவுக்கு கூட்டு குடும்பமா வாழ்க்கைக்கும் பிசினஸ்க்கும் ஏத்த மாதிரிதான் இருந்துச்சு. இவங்க பணக்காரங்க தான், ஆனா ஒரு ரூபாவை கூட வீணாக்க மாட்டாங்க. அதே போல செட்டியார்கள் பெரிய பெரிய கல்யாணங்கள், பண்டிகைகள், ஆடம்பரத்துக்கெல்லாம் பணம் கொடுக்கறது கம்மிதான். ஏன்னா இதுல எந்த கேரண்டியும் இல்ல, எந்த வியாபாரமும் இல்ல. காசு திரும்ப கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனாலதான் இவங்க விவசாய நிலம், வர்த்தகம், பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி, அரிசி, நெல்லு, கோதுமை, தேங்காய் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காசு கொடுப்பாங்க. இதுல கண்டிப்பா காசு ரிட்டர்ன் கிடைக்கும்னு கேரண்டி இருக்கு. இப்ப இருக்க பேங்க்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட என்ன சொத்து இருக்கு, வருமானம் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லாம் கேட்டுதானே லோன் தராங்க. ஏன்னா அப்பதான் அவங்க பணம் திரும்ப கிடைக்குங்கிற நம்பிக்கைக்காக. ஆனா இது அப்பவே செட்டியார்கள் ஃபாலோ பண்ணிருக்காங்க. சோ எங்க வருமானம் அதிகமாகுதோ அங்கதான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே போல செட்டியார்கள் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவாங்க. காலையில ரொம்ப சீக்கிரமா அவங்க வேலைய ஆரம்பிச்சிருவாங்க. நைட் ஆனதும் வேலையை முடிச்சிட்டு கடையில மூடிடுவாங்க. தினமும் கரெக்டா கணக்கு வழக்குல நோட் பண்ணுவாங்க. வாரம் கடன் வாங்கின ஆளுகிட்ட போய் பேசிப்பாங்க. ரொம்ப ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, ஆனா அப்பப்ப பேசிப்பாங்க. மாசம் எல்லா கணக்கையும் அவங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோம்பேறித்தனம், லாஸ்ட் மினிட்ல எல்லாமே பண்றது, சும்மா குருட்டாம் போக்குல கணக்கு எழுதி வைக்கிறது, இது எதுவுமே அவங்க அகராதிலே இல்ல. இவங்களோட டிசிப்ளின் எல்லாரையுமே வியக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும். செட்டியார்களை பொறுத்த வரைக்கும் நான் இதுல இவ்வளவு லாபம் பார்க்கலான்னு பேசிக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுவாங்க. உண்மையான தேவைகள் தெரிஞ்சு புரிஞ்சு நம்பகத்தன்மையை நிரூபிச்சு நம்பிக்கையை ஆணி வேற விதப்பாங்க. ஏன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் 10 மடங்கு லாபத்தை நமக்கு கொடுக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி உங்களோட இந்த அரவணைப்பான உறவு முறையாலதான் கடன் வாங்கினவங்க பல நாட்கள் பயணம் செஞ்சு வந்து செட்டியார்கள் கிட்ட வாங்கின பணத்தை கொடுப்பாங்க. சோ பணத்துக்கு முன்னாடி நல்ல உறவு முறை நம்பிக்கைன்னா ரொம்ப ரொம்ப அவசியம். செட்டியார்களோட இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா எல்லா இடத்துக்கும் சூழலுக்கும் அடாப்ட் ஆகிருவாங்க. அரசியல் சூழல் மாறுறப்போ இடத்த மாத்திருவாங்க. வாய்ப்புகள் ஒரு இடத்துல நல்லா கிடைச்சா அங்க போயிருவாங்க. பர்மால 1930-40கள்ல கொஞ்சம் பிரச்சனை வந்தப்போ நிறைய செட்டியார்கள் தங்களோட நிலத்தை இழந்தாங்க. ஆனா உடனே பேங்கிங், ரியல் எஸ்டேட், ட்ரேடிங், பிசினஸ்னு வேற பக்கம் காய நகட்டினாங்க. இந்த திறன் தான் எந்த மோசமான சூழல் வந்தாலும் இவங்கள நிலையா நிக்க வச்சுது. சோ வேகமா எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகணும். இந்த ஒரு இடம் தான், இந்த ஒரு பிசினஸ் தான் ஒண்ணுல மட்டும் ரொம்ப அட்டாச் ஆக கூடாது. இன்டர்நெட் எல்லாம் இல்லாத காலங்கள்ல செட்டியார்கள் கிட்ட பவர்ஃபுல்லான ஆயுதம் இருந்துச்சு. அவங்க கூட்டம் பல நாடுகள்ல பல இடங்கள்ல பரவலா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சோ ஒவ்வொரு ஆளுகிட்ட இருந்தும் தகவல்கள் வேகமா இன்னொரு செட்டியாருக்கு வந்துகிட்டே இருக்கும். புது வர்த்தக ரூட்ட, அரசியல் மாற்றத்தை, பிசினஸ, ஆபத்தை இதெல்லாம் ஒரு செட்டியார் கண்டுபிடிச்சிட்டா கூட வேகமா அவரோட கூட்டமான மத்த செட்டியார்கள் எல்லாருக்கும் பரவிடும். கடிதம் மூலமாவோ, பயணிகள் மூலமாவோ, சொந்தக்காரங்க, சமூக கூடங்கள், கோவில் பண்டிகைகள், கல்யாணங்கள், இப்படி ஏதோ ஒரு வழியில தகவல் பரவிடும். ஒரு செட்டியாருக்கு கூட விஷயம் தெரியாம இருக்காது. யாருமே கண்மூடித்தனமா செயல்பட்டதே இல்ல. எல்லாமே சரியான டைமுக்கு அப்டேட் ஆகிரும். சோ இப்படி உங்களோட இந்த இணக்கமும் நெருக்கமும் தான் கடைசி வரை இவங்கள உயர்வாவே வச்சிட்டு இருக்கு. அதே போல இப்பதான் ஒயர் டிரான்ஸ்பர் எல்லாம், ஆனா அப்போ உண்டியல் முறைதான். பர்மால இருக்க செட்டியார் சிங்கப்பூருக்கு பணம் கொடுக்கணும்னா கையில காசெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாரு. ஒரு கடிதத்துல கணக்கு வழக்கில் எழுதி அனுப்பிடுவாரு. சிங்கப்பூர்ல இருக்க ஒரு செட்டியார் அந்த காசு தேவைப்படுற ஆளுக்கு கொடுத்துட்டு அத கணக்கா எழுதி பின்னாடி பகிர்ந்துப்பாங்க. சோ பாதுகாப்பாவும் வேகமாவும் பண பரிமாற்றங்கள் நடந்துச்சு.
செட்டியார்கள் தர்மத்தை கடைபிடிச்சாங்க. நேர்மையா இருக்கணும், யாரையும் ஏமாத்த கூடாது, அளவுக்கு மீறின வட்டிகள் போடக்கூடாது, உண்மையாவே கஷ்டத்துல இருந்து கடன் வாங்கினவங்கள மரியாதையோடு நடத்தணும். இதெல்லாம் இவங்களோட கொள்கைகளா இருந்துச்சு. ஆன்மீகத்தை எந்த அளவுக்கு மதிச்சாங்களோ அதே அளவுக்கு பிசினஸே மதிச்சாங்க. கோவில்கள் வெறும் மத சார்ந்த இடமா பார்க்கப்படல. மீட்டிங் நடக்கிற இடம், கணக்கு வழக்கு புக்கு பாதுகாப்பா வைக்கிற இடம், நம்பிக்கையான இடம், மைண்ட ரிலாக்ஸ் பண்ற இடம்னு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. செட்டியார்கள் பணம்னு வேகமா ஓடல, ஸ்லோவா பணம் வந்தாதான் நிலையான சாம்ராஜ்யத்தை கட்டமைக்க முடியும் நம்பினாங்க. அதேதான் ஃபாலோ பண்ணாங்க. மத்த மக்கள் எல்லாம் கல்யாணத்துக்குன்னு அதிகமா செலவு பண்ணாங்க. சரியான பிளான் இல்லாம இருப்பாங்க. தேவையில்லாம செலவு பண்ணி கண்ட பொருட்களையும் வாங்குவாங்க. ஆனா செட்டியார்கள் எல்லாத்தையும் சுருக்கமா வச்சுக்கிட்டாங்க. அவங்க சமூகத்துக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. சோ சொத்துக்களும் பிசினஸும் நம்பிக்கையின் அடிப்படையில உள்ளுக்குள்ளே பரிமாறிட்டு இருக்கும். ஒரு பிசினஸ் பண்றவங்க இன்னொரு பிசினஸ் பண்ற இடத்துல சம்பந்தம் பண்ணும்போது அங்க அவங்களோட பிசினஸும் பெருசாகும். சோ ஒற்றுமை இவங்களோட பலம். எல்லாரும் ஒண்ணுக்கு ஒத்துமையா இருந்தா செல்வ பலம் அதிகமாகும் நம்பினாங்க. ஆபத்துலயும் கை கோர்த்து நின்னாங்க. அதுதான் அவங்கள டாப்ல நிக்க வச்சது. இப்படி செட்டியார்களோட இந்த சக்சஸ்க்கு பின்னாடி பல சீக்ரெட்ஸ் ஒளிஞ்சிருக்கு. மொத்தத்துல பணம் மட்டும் இவங்களோட குறிக்கோள் இல்ல. ஒழுக்கம், பண்பு, ஒற்றுமை, நம்பிக்கை இதெல்லாம் தான் அவங்களோட முக்கியமான காரணிகளா இருந்துச்சு. இப்படி செட்டியார்கள் எல்லாத்துலயும் சிறப்பா செயல்பட்டு எல்லா துறைகள்லயும் சிறந்து விளங்கியிருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.